என்னுடைய கட்டுமான பணிகளை பற்றி நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ நேரம் இல்லாததால் அதை தொடர்ச்சியாக போட முடியல. தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது நேரம் இருக்கும்போது நான் அந்த வீடியோக்களை தொடர்ந்து போடுறேன். இப்போ வந்து அந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல சிசிடிவி கேமரா ஒன்று போட்டிருக்கேன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கட்டுமான பணிகள் நடக்கிற இடத்துல சிசிடிவி கேமரா ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா என்னென்ன வேலைகள் நடக்குது, யார் வந்துட்டு போகிறா, இதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் திருட்டு ரொம்ப அதிகமாக நடக்குது. அப்போது யாராவது வர்றாங்களா, எதையாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா, இதையும் நம்ம கண்காணிக்க முடியும். சிசிடிவி கேமரா இருந்தாலே நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க. முக்கியமாக அந்த சீலிங்க்கு, பீம், இதற்கான ஸ்டீல் பார்ஸ் அவங்க வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன ஸ்டீல் பார்ஸை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர். சும்மா குப்பை பொறுக்கிறவங்க, பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வர்றவங்களும் எடுக்கிறாங்க. சில இந்த கம்பிகளை எடுக்கிறதுக்கே வராங்க, எடுத்து எடைக்கு போட்டு குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சைட்டில் ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா சைட்டில் வந்து இந்த கம்பிகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னுடைய சைட்லேயும் இப்படி இந்த கம்பிகளை திருடுறதுக்காக 2 பேர் வந்தாங்க. அதை நீங்கள் இந்த சிசிடிவி வீடியோவில் பார்க்கலாம். அப்போது சைட்டில் கண்டிப்பாக ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஒர்க்கர்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வாட்ச்மேனாவது போடணும். அப்படியும் சில நேரங்களில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சரி, அப்படி சிசிடிவி கேமரா போடணுன்னா அந்த சைட்டுடைய சூழ்நிலை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான கேமரா போடலாம், அந்த சிசிடிவி கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதுக்கேற்ற கேமராவா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த கேமராவில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம செட்டிங்ஸ் மூலமாக எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சிசிடிவி கேமரா நீங்கள் போட்டிங்கன்னா மொபைல் மூலமாகவே நீங்கள் இங்கே இருந்தும் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக அது ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் யாராவது வந்திருக்காங்களா இல்லையா அதெல்லாம் எடுத்து பார்க்க முடியும். அப்போ தொடர்ச்சியாக அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மோஷன் டிடெக்ஷனை வச்சு எப்போல்லாம் அந்த மூமெண்ட் இருக்கோ அப்போல்லாம் அது ரெக்கார்ட் பண்ணணும். மோஷன் டிடெக்ஷன் எல்லா கேமராலையும் இருக்குது. ஆனால் இந்த கேமராவில் ஒரு சிறப்பு என்னன்னா மோஷன் ட்ராக்கிங். அப்போ அந்த மூமெண்ட்டை வச்சு இங்கே ஒரு மனித உருவம் போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க எந்த பக்கம்லாம் போகிறாங்களோ அந்த பக்கம் அவங்கள பின்தொடர்ந்து இந்த கேமரா திரும்பி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம். இந்த கம்பி திருட வர்றவங்க அந்த வலது பக்கம் போனாலும் இடது பக்கம் போனாலும் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் திரும்பி ரெக்கார்ட் பண்ணுது. அதனால் 4 பக்கமும் 4 கேமரா போட வேண்டிய தேவையில்லை, இந்த ஒரு கேமராவே போதும். அப்போ இந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கணும்னா அதுக்கு ஒன்று எஸ்டி கார்டு நம்ம போடணும். அப்படி இல்லைன்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னு அந்த கேமரா கம்பெனியை கொடுப்பாங்க. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எஸ்டி கார்டு வாங்கியும் போடலாம். எஸ்டி கார்டில் தொடர்ச்சியாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட் இருக்கும்போது அந்த இதை மட்டும் நான் பார்க்குறதுக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஆனால் எஸ்டி கார்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து அந்த கேமராவில் தான் இருக்கும். அப்போது அந்த கேமராவை ஒருவேளை யாராவது டேமேஜ் பண்ண முடிஞ்சால் அந்த கேமராவை தூக்கிட்டு போயிடுறாங்க அல்லது எஸ்டி கார்டை தூக்கிட்டு போயிடுறாங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவும் கிடைக்காது. அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு யாராவது வந்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அவங்க எஸ்டி கார்டே தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்போ உங்களுக்கு வந்து யார் வந்தால் என்ன பண்ணால் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஆனால் க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் அப்படி இல்லை. உங்களுக்கு சர்வரில் அந்த க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கும்போது இந்த டேட்டாஸ் வீடியோஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால் கேமராவை டேமேஜ் பண்ணாலும் கேமராவை தூக்கிட்டு போனாலும் கூட உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே சர்வரில் இருக்கிறனால எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். அப்போது எஸ்டி கார்டு போடுறதா அல்லது க்ளவுட் ஸ்டோரேஜா அல்லது என்ன வகையான கேமரா பயன்படுத்துகிறது, இந்த மாதிரி கேள்விகள் வரும். நான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் போட்ட கேமரா ட்ரூவியூங்கிற கேமரா. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ஏராளமான கேமராஸ் இருக்குது. இன்டோர் கேமரா இருக்குது, அவுட்டோர் கேமரா இருக்குது. இந்த சிசிடிவி கேமராலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபையில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாமே நம்ம ஐபி கேமரான்னு சொல்லுவோம். நம்முடைய மொபைலில் இருந்து அதோடைய சர்வர் மூலமாக நம்ம வெளியே எங்கே இருந்தாலும் இந்த கேமரா மூலமாக பார்த்துக்கலாம். இந்த கேமராவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இப்போது வீடுகளில் நீங்கள் இந்த கேமரா போடுறீங்கன்னா வீடுகளில் ஏற்கனவே நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருப்பீங்க, ரவுட்டர் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய கேமராஸ் நிறையா இருக்குது. இது வந்து வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமராஸ். ஆனால் நீங்கள் வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அல்லது ஒரு விவசாய நிலம், ஒரு தோட்டம், இந்த மாதிரி இடங்களில் போடும்போது அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. அப்போ அங்கே இந்த வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமரா போட முடியாது. அப்போது அந்த மாதிரி இடங்களுக்கு அங்கே போடுறதுக்கான கேமரா வாங்கணுன்னா சிம் பேஸ்டு கேமரா வாங்கணும். சிம் கார்டை போட்டு அதன் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கக்கூடிய கேமராஸ் இருக்குது. இந்த கேமராஸை வாங்கிட்டு அதில் நீங்கள் சிம் போட்டுக்கலாம். அதில் சிம் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த சிம் மூலமாக அது இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் ஏர்டெல், ஜியோ அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனி சிம் வாங்கி போடணும்.
இப்போ அதற்கான பிளானை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 ஜிபி அல்லது 1.5 ஜிபி அல்லது 2 ஜிபி இப்படி எவ்வளோ நீங்கள் செலவழிப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ ஒரு நாள் அதிகமாக பார்க்க மாட்டோம், ஏதாவது ஒரு 4-5 தடவை தான் பார்ப்போம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 ஜிபி ஈஸியாக காலி ஆகிடுது. ஸோ அதனால் 1.5 ஜிபி அந்த மாதிரி போடலாம். அப்போது இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இந்த சிம் பேஸ்டு சிசிடிவி கேமராவா அப்படின்னு பார்த்து வாங்கி போடணும். இப்போ உங்கள் சைட் வந்து ஊருக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா இப்போ அங்கே ஏர்டெல்லா ஜியோவா எந்த கம்பெனி சிம்மில் போட்டால் எந்த கம்பெனிக்கு அங்கே நல்ல சிக்னல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி போடணும். இந்த சிம் மூலமாக அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும். அப்போது அந்த கம்பெனி கேமரா கம்பெனியோடைய சர்வருக்கு கனெக்ட் பண்ணும். அப்போது நம்ம அந்த கேமராவுடைய ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எங்கே இருந்தனாலும் மொபைல் மூலமாக நம்முடைய சைட்டை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்ததாக பவர் சப்ளை. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எல்லாமே கண்டிப்பாக பவர் இருக்கும், பவர் எடுத்துருப்போம். ஆனால் சில இடங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய பெரிய வயல்வெளி அல்லது தோட்டம் இந்த மாதிரி இடங்களில் அவங்க பவர் கேபிள் இழுக்க முடியாத நிலைமை இருக்கலாம், அல்லது ரொம்ப தள்ளி இருக்கலாம், ரொம்ப தூரம் பவர் கேபிள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் சோலார் கேமரா போடலாம். இந்த சோலார் சிசிடிவிக்கு மேலே 2 சின்ன சோலார் பேனல்ஸ் இருக்கும். அதனால் பகல் முழுவதும் சூரிய வெளிச்சத்துலேருந்து மின்சக்தி அது எடுத்துக்கும். அதில் சின்ன பேட்டரி இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ இரவு முழுதும் எங்களுக்கு தேவையான அளவு மின்சக்தி அதில் சேகரித்து வச்சுக்கும். அப்போ அடிக்கடி மின்தடை இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் நீங்கள் இந்த சோலார் சிசிடிவி கேமரா பயன்படுத்தலாம். மின்தடை ஏற்பட்ட நேரங்களையும் இந்த சோலார் சிசிடிவி கேமரானா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் யாராவது வந்து அந்த கேபிளை கட் பண்ணிடுறாங்க அல்லது அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னாலும் அவர் இல்லாமல் அந்த கேமரா வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் இந்த சோலார் பேனல் கேமரா வந்து தொடர்ந்து சூரிய ஒளியில் தான் இயங்கும். அதற்கு எந்த கேபிளும் பவர் கேபிளும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படிங்கிறனால அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இன்டர்நெட்டுக்கு சிம் இருக்குது, பவருக்கு சோலார் இருக்குது. அதனால் யாரும் அதை தடை செய்ய முடியாதபடி தொடர்ந்து அது இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சோலார் பேனலுக்கு 4000லேருந்து 5000 ரூபாய் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சோலார் சிசிடிவி கேமரான்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் விலை அதிகம் தான். இப்போ எனக்கு வந்து பவர் பக்கத்திலே இருந்தது, கேமரா கொஞ்சம் தூரம் கேபிள் கொண்டு வந்தால் போதும், அது ஒரு காரணம். ரெண்டாவது அப்படி வந்து பவர் கேபிளை வெட்டுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா தொடர்ந்து அங்கே யாராவது இருந்துகிட்டு இருப்பாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அதனால் அந்தளவு பாதுகாப்பு தேவையில்லை, அதற்காக 5000 ரூபா கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வாங்கலை. ஆனால் சோலார் கேமரா வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சேஃப் தான். ஏன்னா பவர் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இந்த கேமராவுக்கு போகாது. அதனால் அது சேஃபாக இருக்கும். நல்ல உயரமான ஒரு போலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். என்னுடைய கேமராவுக்கு பவர் கேபிள் நல்ல குவாலிட்டியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா வெயில் மழைன்னு கிடக்க போகுது. அதனால் பவர் கேபிளுடைய கேசிங் கவர் நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். ஆனால் சோலார் சிசிடிவி கேமரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னும் ஈஸி. இந்த மாதிரி பவர் கேபிள் வாங்கி அதை கனெக்ட் பண்ணணும், கேபிள் இழுக்கணும், ஸோ இந்த வேலையும் இருக்காது. நான் வாங்கின சிசிடிவி கேமரா ட்ரூவியூ அப்படிங்கிற கம்பெனியோடது. இது சிம் பேஸ்டு கேமரா 4600 ரூபா. இதிலே சோலார் பேனலோட வாங்கினா கூட 5000 வருது. அந்த வீடியோ கேமரா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 MPன்னு போட்டிருப்பாங்க, அல்லது 3 MB 4 MBலாம் போட்டிருப்பாங்க. 3 MB அல்லது 4 MB கேமரா அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த கேமராவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், சில சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேன் டில்ட் கேமரா. சாதாரணமாக ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைரெக்ஷனில் நீங்கள் வைப்பீங்க, ஒரு டைரெக்ஷனில் தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கேமரா வந்து உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். சுற்றி வர ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், மேலே கீழே பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு மாடல் கேமராவில் 2 கேமரா இருக்குது. ஒன்று ஒரே ஃபிக்ஸ்டு டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொரு கேமராவை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இந்த கேமராவில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இதில் 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து நார்மல் வியூக்கும், இன்னொன்று ஜூம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு பகுதியும் ஜூம் பண்ணி பார்க்கலாம், 10x ஜூம் பண்ணி பார்க்க முடியுது. வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து இன்னொரு புது அப்டேட் என்னென்னா, பொதுவாக நைட் விஷன் கேமரானா IR மட்டும் தான் இருக்கும். ஆனால் இது நைட் விஷன்லேயே கலரில் பார்க்க முடியுது. ஸோ நம்ம அதை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். நார்மல் நைட் விஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். அப்படி இல்லாமல் கலரில் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். இல்லை ஏதாவது மூமெண்ட் இருக்கும்போது, அந்த மோஷன் இருக்கும்போது மட்டும் கலரில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரூவியூ கேமரா 4 MP கேமரா. இதில் டியூல் லென்ஸ் இருக்குது, ஒன்று ஜூம் பண்ணுறதுக்கு. அதில் ஜூமிங் வந்து 10x வரை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இது 4G சிம் சப்போர்ட் பண்ணும். இந்த கேமரா அவுட்டோர்லேயும் நல்லா வேலை செய்யுது, இன்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அவுட்டோர் கேமரா அப்படிங்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா 2-வே டாக் கேமரான்னு சொல்கிறாங்க. நம்ம மொபைலில் இருந்து பேசிக்கலாம், அதே மாதிரி கேமராவில் ஸ்பீக்கர் இருக்கும், கேட்கும். கேமரா முன்னால் நின்று பேச முடியும். மோஷன் டிடெக்ஷன், கலர் நைட் விஷன், IR பார்த்திங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் இந்த IR லைட் மூலமாக தெளிவாக நைட்டு பார்க்க முடியும். இப்போ நம்ம மொபைலில் இருந்து சர்வர் மூலமாக கேமரா வியூவை பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோலாம் ஸ்டோர் ஆகணும். இப்போ நேற்று நடந்ததை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டோர் ஆகணும் இல்லையா? அப்போ ஒன்று நீங்கள் SD கார்டு வாங்கி போடணும். SD கார்டு வாங்கி போட்டால் கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அல்லது
க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கணும். இப்போ எஸ்டி கார்டை கூட யாராவது தூக்கிட்டு போயிடலாம், அப்போது இந்த டேட்டா நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கினா உங்களுக்கு க்ளவுட் சர்வரில் ஸ்டோர் ஆகும், அப்போ சேஃபாக இருக்கும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் 3 நாள் வரைக்கும் ரெக்கார்டிங் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு 650 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு. அதே இதில் 7 நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 850 ரூபா ஆகுது. மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். இல்லை கண்டினியூஸாக எல்லாம் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 1700 ரூபா ஆகுது. இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் என்ன வசதின்னா, பவர் இல்லாதப்போ இந்த எஸ்டி கார்டு போட்டிருந்தோன்னா அந்த கேமரா நம்ம பார்க்க முடியாது, அதில் ரெக்கார்ட் ஆனதையும் பார்க்க முடியாது. ஆனால் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருந்தால் கேமரா வேலையே செய்யலை, பவரே இல்லை அப்படின்னா கூட இந்த க்ளவுடில் இருந்து அந்த சர்வரில் இருந்து நம்ம அதுவரை கேமராவில் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் பார்க்க முடியுது. அடுத்ததாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பில்டிங் இப்போ தான் எழுமிட்டுருக்குன்னா பில்டிங்கில் நீங்கள் பொருத்த முடியாது, அப்போது தனியாக ஒரு பெரிய போல் வாங்கி மாட்டணும். ஸோ மொத்த செலவு பார்த்திங்கன்னா கேமராவுக்கு 4600, அப்புறம் சிம் கார்டு ஒரு 300 ரூபா, எஸ்டி கார்டு வாங்கினீங்கன்னா 850லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம், 128 ஜிபி. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த போல் வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த போல் வந்து கலாய் மெட்டல் போல்னு ஒன்று வாங்கினேன், துரு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா திக்காக இருக்கக்கூடிய போலாக தான் வாங்கினேன். இது 20 அடி உயரம். ஸோ இந்த போலை வாங்கி இது வெல்டிங் பண்ணி அந்த கேமராவை மாட்டுறதுக்கான இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி வெல்டிங் பண்ணி திரும்ப சைட்டுக்கு கொண்டு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்தா அதுக்கு ஒரு 2000க்கு மேலே வந்துடுது. அதுக்கப்புறம் குழி தோண்டி அதை வச்சு அதில் போட்டு ஸோ இந்த லேபர் ஒரு 1000 ரூபாய். நான் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜும் வாங்கினேன், அதுக்கு பிறகு எஸ்டி கார்டும் வாங்கி போட்டேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வைக்கிறதுக்கான செலவு 10,000 ரூபா தாண்டி போயிடுது. 10,000 அல்லது 11,000. சோலார் கேமரா வாங்கினீங்கன்னா 15,000க்கு மேலே போயிடும். இது தவிர மாதம் அந்த சிம் கார்டுக்கு நீங்கள் என்ன பிளான் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 250 300 செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கொஞ்சம் செலவானதாக இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் சைட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை கண்காணித்து கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி சைட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், நம்ம இப்போ சைட்டுக்கு டெய்லி போயிட்டு வர்றோம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அல்லது உங்கள் அப்பா அம்மா யாரும் அப்படி போயிட்டு வர முடியாது, இல்லை வேறு ஊரில் கூட இருக்கலாம். இப்போ அவங்களும் சைட்டில் நடக்கக்கூடிய வேலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கேமரா போட்டால் அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டே இந்த சைட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை பார்க்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் ட்ரூ வியூ கேமரா வாங்கி போட்டேன். இந்த மாதிரி வேறு ப்ராண்டும் இருக்குது, நீங்கள் அதையும் கூட விசாரிச்சுட்டு வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா அதில் இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். சைடில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கூட அடுத்தடுத்த வீடியோவில் போட முயற்சி பண்ணுறேன். நன்றி.